வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா இன்றைக்கி 4th டெஸ்ட் மேட்ச் வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த சீரியஸ் ஆஸ்திரேலியா இந்தியா சீரியஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஷார்ட் சம்மரி அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா செம்ம அருமையாக விளையாடி அஜிங்கிய ரஹானே அவர் கேப்டனாக பதவியேற்றதுலேருந்து எந்த ஒரு மேட்சும் தோல்வி அடையலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இருக்கு இல்லையா, இதுக்காக தான் விளையாடிட்டு இருந்தாங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அருமையாக விளையாடி அவருடைய திறமையை முழுசையும் வெளிப்படுத்தி இன்றைக்கி இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காரு. இதுக்கு முழுமையாக காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரஹானே என்ன சொன்னார்னா, ஷர்துல் தாக்கூர் ஆரம்பித்து வாஷிங்டன் சுந்தர்ஸ், முகமது சிராஜ், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் எல்லாருமே சேர்ந்து நல்லா விளையாடினாங்க. முக்கியமாக சட்டீஸ்வர் புஜாரா அவரும் இன்றைக்கி நல்லா விளையாடினார் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதனால் ஃபேன்ஸ் அங்கேருந்த ஃபேன்ஸ் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள், இந்த உலகத்தில் இருக்க கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்த டெஸ்ட் மேட்சை பார்த்தவங்க எல்லாருமே இந்த வாழ்நாளில் இந்த டெஸ்ட் மேட்சை மறக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சீரியஸ், ஏன்னா பெரிய சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்லை, இருந்தாலும் அந்த ஜூனியர் டீமை வச்சு புதுசாக வந்த அந்த இளம் அணியினரை வச்சு அஜிங்கிய ரஹானே, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வச்சு அழகாக விளையாடி கொடுத்துருக்கோம், ஜெயிச்சும் கொடுத்துருக்கோம். இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். இதில் பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரஹானே இன்றைக்கி விளையாட வந்தார் இல்லையா, அவர் ரொம்ப அருமையாகவே விளையாடினார். 6 4 விளாசி தள்ளினார். ஆனால் புஜாரா அந்த இன்னொரு முனையில் புஜாரா என்ன பண்ணார், அவர் பொறுமையாக தான் விளையாடிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரஹானேவும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டு அடித்து தும்சம் பண்ண புஜாராவும் அவர் பங்குக்கு அடிக்க ஆரம்பித்தார். அடித்து தான் விளையாடினார். அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக விளையாட்டு இருந்தாங்க. இந்தியா ஜெயிக்க போகிறன்ற அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சொதப்பல். அதாவது ஷர்துல் தாக்கூர் வந்தார், அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். உடனே வாஷிங்டன் சுந்தர் வந்தார், அவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரே பதற்றம் தான் நிலவுச்சு. 3 ஓவரில் 3 ரன் எடுக்கணும், 3 விக்கெட் இருக்குது கையில், அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ரிஷப் பண்ட் அதனுடைய திறமை எல்லாத்தையும் முழுசையும் பயன்படுத்தி அழகாக விளையாடி 4 லைன் அடித்து வின்னிங் பவுண்டரி அடித்து இந்தியாவுக்கு அந்த சீரியஸை தக்க வச்சு கொடுத்தாரு. அதனால் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆஸ்திரேலியா vs இந்தியா டெஸ்ட் மேட்ச் நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் இருந்தோம். நல்லா அருமையாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க காலையிலேருந்து. அந்த இன்டென்ஷன் ஆஃப் அஜிங்கிய ரஹானே, அதுக்கப்புறம் சட்டீஸ்வர் புஜாரா எல்லாருமே நல்லா தான் இருந்தது, நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் முடிகிற நேரத்தில் தான் ஒரு பதட்ட நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ரிஷப் பண்ட் ஜெயிச்சே ஆகுன்ற அந்த துடிப்போட, அவருடைய இளம் வீரர் அந்த துடிப்போட இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காரு. இந்த வீடியோ பற்றினா தங்களுக்கு எதாவது கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ.